வணக்கம் என் அன்பு நண்பர்களே. இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிஒய்டியோட ஷோரூம். அன்றைக்கி ஒரு ஷோரூம் போயிருந்தோம், அது பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி வேறு ஒரு ஷோரூம் போகிறோம், பெரிய ஷோரூம் போகிறோம். இந்த ஷோரூமில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த கார் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்விகளாக இருக்குது. காசு அதிகமாக கொடுத்து வாங்குகிறோம், என்ஜாய் பண்ணுறதுக்கு தானே வாங்குகிறோம். வி ஆர் டிரைவர் கம் ஓனர், வி ஆர் பேசஞ்சர் கம் ஓனர். நம்ம ஒன்றும் மெக்கானிக் கிடையாது, இன்ஜினியர் கிடையாது. வி ஹாவ் டு என்ஜாய் த கார். சிங்கப்பூரில் இந்த கார் வாங்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து என்ன கேட்டிங்கன்னா, டீசல் பெட்ரோல் இல்லாமல் மாற்று தேவைக்கான விஷயங்கள் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது உலகத்தில் நடக்கிற பொருளாதாரம் காரணமாக. அதுக்கு நம்ம என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாற்று தேவைக்கு இந்த பைக் அப்படிங்கிற ஒரு காரை முன்னாடி போட்டு வச்சுருந்தேன். இன்றைக்கி ஒரு ஷோரூமில் போயிட்டு என்னால் எவ்வளவு கார் மேக்ஸிமம் உங்ககிட்ட காட்ட முடியுமோ அதை நான் காட்ட முயற்சி பண்ணுறேன். அதுக்காக இன்றைக்கி வந்து ஜேசி அப்படிங்கிற ஒரு பெரிய ஷோரூமாக இருக்குது. இதில் போயிட்டு நீங்கள் என்னென்ன கேள்விகள், அதாவது கார் வாங்கும்போது என்ன கேட்டிங்கன்னா, நம்ம அவங்க சொல்கிறத மட்டுமே நம்ம கேட்டு வாங்கக்கூடாது. நம்மளுக்குன்னு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம கார் லைஃப் டைம் வச்சுக்கிற ஒரு 10 இயர்ஸ் கிட்டே நம்ம இந்த காரை வச்சுக்க போகிறோம். அதுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது கருதி இன்றைக்கி இருக்க என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜேசி ஷோரூமில் போயிட்டு, ஜேசி அப்படிங்கிற ஒரு ஷோரூம் பிஒய்டியோட டீலர், அங்கே போய்ட்டு நம்ம பேசுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நான் கேட்குறதுலாம் ஒன்று தான். நம்ம சேனலுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ்லாம் கொடுக்க எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, எதை சார்ந்த வீடியோ எனக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, டிரைவிங்கில் மட்டும் இல்லை, வேலை சம்மந்த இப்போ 18 வருஷத்துலேருந்து 30 வருஷத்துக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கும் போது நீங்கள் சில விஷயத்தை கன்சிடர் பண்ணலாம். காசு செலவு பண்ணும்போதும் சரி, வேலை வாங்கும் போதும் சரி, வேலைக்கு நீங்கள் எடுக்கும் போதும் சரி, உங்களுக்கு சில விஷயம்லாம் கன்சிடர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மிஸ்டேக்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்காக. அதுக்கு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அதிக பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். வாங்க, இதுதான் ஜேசியோட பிஒய்டி ஷோரூம். இதில் 2 ஷோரூம் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் ஒன்று இருக்குது, இதில் நம்பர்லாம் தெரியுது. சி லயன் 07 உள்ளே உட்காந்தாச்சு. உட்காந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக சீட்டு மூவ் ஆகுது. இதுதான் பிஒய்டியோட ஷோரூம். இதுதான் பிஒய்டியோட ஷோரூம். இது வந்து ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் டெலிவரிக்காக இருக்குது. ஸோ நம்பர் போட்டு ரெடியாக இருக்கும், கஸ்டமர் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இது பிஒய்டியோட ஷோரூம். இது வந்து ஆக்சுவலி ஸோ உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது. பிஒய்டி CL6 EV தாய் 7 நாட் ஃபார் சேல்ஸ். ரகடாக இருக்குது இந்த வண்டி. நாட் ஃபார் சேல்ஸ். ஏன் நாட் ஃபார் சேல்ஸ்? இங்கே ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. வண்டி நல்லா சரி ஹைட் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 6 ஃபீட் இருக்குது ஹைட்டு. அப்புறம் டயரும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 ஃபீட்டுக்கிட்ட வருது டயர். ஸோ இது கொஞ்சம் ரகடாக ஓட்டலாம். திறந்துட்டு சீட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சீட்டு எக்ஸலண்ட்டாக இருக்குது. இங்கே ஒரு ஏர்கான் வெண்ட் இருக்குது. டீட்டெயில்ஸில் சீட்டு பயங்கரமாக இருக்குது. உள்ள உட்காந்துடும் ஆட்டோமேட்டிக். உள்ள உட்காந்து சீட்டு போட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. இதுவும் க்ளோஸ் ஆயிடுச்சு. இதுதான் இங்கே விஷயம். ஏர்கான் ஆன் பண்ணால்
ஓ சீட் அட்ஜஸ்ட் பண்ணுறது இதில் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள். இந்த இதுலேருந்து தான் காற்று வந்துக்கிட்டு இருக்கு ஆக்சுவலி. ஸோ இது வந்து நம்ம இதுக்குள்ளே போகிறோம்னு வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் எவ்வளோ ரெக்ளைன் பண்ணணும், ஏசி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அடிக்குது. Hi. Yeah, can I help you? Anybody attending? No, nobody. Just. You just came in. Just come in. Just. இது ஒரு கூல் பாக்ஸ் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் டெம்பரேச்சர், இந்த கூல் பாக்ஸோட டெம்பரேச்சர் உள்ளே வைக்கிறதுக்கு இங்கே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆகுது வச்சோடனே இங்கே வந்து கூலிங் வந்து தெரியுது ஆக்சுவலி கூல் பாக்ஸில். ஸோ இந்த இடத்துலையும் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு நல்ல குஷன் போட்டிருக்காங்க. க்ளோ பாக்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இதுக்கு மட்டும் நம்ம இப்போ நான் இது காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு போய்ட்டு மசாஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம்னா உட்காந்தோன்னே இந்த இடத்துல இங்கே பாருங்கள். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இங்கே வந்துக்கிட்டு இருக்கு. ஆள் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த இது சீட் வந்து ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகுது. ஸோ அவர் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம்你看按那随便按咯。请记得把平板带走。锁匙有没有在里面？你没有 看。 ，OK， 我再开啊。可以开吗 I start again. You turn on yourself. Yeah. Oh, can on. Yeah. So behind seat சீட்டில் ஒரு ஆண்ட்ராய்ட் டேப் கொடுத்துருக்காங்க. இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா, BYD டேப். ஸோ திஸ் ஒன் வி கேன் வாட்ச் மூவி ஆர் சம்திங் லைக் தட். 2 seats have written in Chinese. இங்கே வந்து ஒரு தண்ணி வைக்கிற ஒரு இது வச்சுருக்காங்க. வெரி நைஸ். லைட்டிங், சன் ரூஃப். இதுதான் சார்ஜ் போகிறது. இது இங்கே ப்ரெஸ் பண்ணால் தான் க்ளோஸ் ஆகுது. பூத் ஸ்பேஸ். ஒரு பவர் பேங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் டயர் டயர் ஏதாச்சுன்னா சார்ஜ் பண்ணுறது, டயர் சார்ஜ் பண்ணுறது. அப்புறம் டயர் வாட் இஸ் இட், பவரோட சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டயரோட இப்போ டயர் ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதை BYD 6 EV.
this one. You step on the brake. Turn on. Press the step on the brake, turn on the power. Start. Oh. Then. Step on the brake and press start. Oh, very nice, huh? So here we have the fan. How much is one rotate? The aircon comes here. So now we go for this one and this one. We switch on the fan for the both. After we switch on the fan, the breeze. The fan switch on பண்ணதுக்கப்புறம் இங்கே எதுக்கு காற்று வருது, இந்த ஹோல்ஸ் வழியாக காற்று வருது. அதுக்கப்புறம் எல்இடி லைட்டிங் இருக்கா, எல்இடி லைட்டிங்கோட கலர் சேஞ்ச் பண்ணி இது லைட்டிங் சேஞ்ச் பண்ணி இங்கே லைட்டிங் வரும். ஸோ இந்த இடத்துல வருது பாருங்க. ஸோ இந்த இடத்துல நான் கலர் சேஞ்ச் பண்ணுறேன், ரெட் கலர். என்னென்ன கலர் சேஞ்ச் பண்ணுறோமோ அந்த இடத்துல லைட்டிங் வந்து அப்படி கலர், அந்த கலர் வந்து மாறுது. இந்த இடத்துல மாறுது, இந்த இடத்துல மாறுது, இந்த இடத்துல மாறுது. எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு காரில். அப்புறம் இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஏர்கானு, அப்புறம் இது வந்து லைட்டு, என்ன கூலிங் வருது, ஏர்கானோட கூலிங் கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த ஏர்கானோட கூலிங்கு. அப்புறம் இந்த கூலிங் கம்மி பண்ணணும்னா இங்கே கம்மி பண்ணிக்கலாம். என்ன டெம்பரேச்சர் வேணுமோ அந்த டெம்பரேச்சர் வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் லைட்டு, ரேர் லைட்டு. நம்ம ஹோலுக்கும் வந்து லைட் வைக்கிறதுனால வைக்கலாம். இந்த சீட்டுக்குள்ளே நீங்கள் வைக்கும்போது ஏர் குஷன் நல்லாயிருக்கு. சீட்டை ரெக்ளைன் பண்ணுறதுனா எப்படி, அதையும் பார்க்கணுமே. ரெக்ளைன் பண்ணுறது சைடில் தான் பட்டன் இருக்குது. இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ண போய் இதாகிட்டுருக்கு. மெர்சிடிஸ் பென்ஸில் இருக்க மாதிரி ஒரு இது வச்சுருக்காங்க. இதை நம்ம ப்ரெஸ் பண்ண அப்படியே பின்னாடி ஷோல்டருக்கு இருக்கிறது வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. இதை ப்ரெஸ் பண்ண ஹைட் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, ரெடியூஸ் பண்ணால் ரெடியூஸ் ஆகிட்டுருக்கு. ஃப்ரண்ட் சீட்டில் நம்மளுக்கு மோடு கண்ட்ரோல், என்ன மோடு வைக்கணும் அப்படிங்கிறத, ஸ்போர்ட்ஸாக நார்மலாக என்ன மோடு வைக்கணுமோ அந்த மோடு வச்சுக்கலாம். வால்யூம் கண்ட்ரோல் இங்கே வச்சுருக்காங்க. இது ரேசிங் ஸ்டாண்டர்ட். ஸோ இங்கே சிங்கப்பூரில் வந்து நீங்கள் வந்து இஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பே பண்ணுவீங்க. அதுக்கு வந்து கீழே கார்டு இருக்கும், இதுக்குள்ளே இருக்குது ஆக்சுவலி கார்டு இங்கே இருக்கும். இந்த கார்டு போடுறது, அது போட்டுட்டு இதில் நீங்கள் பே பண்ணிக்கலாம். கேமராஸ் வச்சுருக்காங்க. இதை இழுத்தோன்னே லைட் வருது பாருங்க. இதில் இருக்கா, இதுலேயும் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதை இழுத்தோன்னே லைட் வருது. ஸோ ரெண்டு இதுலேயும் சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம பின்னாடி சீட்டை போய் பார்ப்போமா. மூணு பேர் உட்கார்ற மாதிரி சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. சாரி, 3 பேர். ஆமாம், இங்கே ஒரு சீட் பெல்ட் இருக்குது, இங்கே ஒரு சீட் பெல்ட் இருக்குது, இங்கே ஒரு சீட் பெல்ட் இருக்குது. அப்படி இல்லை 3 பேர் உட்காரல, 2 பேர் உட்காந்துருந்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து கப் ஹோல்டர் வச்சுக்கிற மாதிரி இருக்குது. இங்கே ஒரு ஏர்கான் வெண்ட் இருக்குது, இங்கே யூஎஸ்பி சார்ஜர் இருக்குது. இது என்னது, ட்ரிஃப்ட்னு போட்டிருக்காங்க. இருக்கு நல்லா லுக்கா.
கால் இப்படி வச்சுருக்கேன் பாருங்கள், எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது பாருங்கள். கம்ஃபர்டபுளாக வச்சுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கூட ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். இவ்வளோ தூரம் உள்ளே போகுது. ஸோ இதை இது க்ளோஸ் பண்ணுறதுக்கு வழி இருந்துச்சுன்னா தூங்கலாம். க்ளோஸ் பண்ணுறதுக்கு வழி இருக்கா அப்படிங்கிறது தான் தெரியல. க்ளோஸ் பண்ணுறதுக்கு வழி இருக்குது ஈஸியாக. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து அந்த இதில் வந்து நம்மளுக்கு கிளியராக தெரியல. இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. இங்கேருந்து அது வரைக்கும் இருக்குது. நம்ம அழகாக காருக்குள்ளேயே படுத்துங்கலாம் சூப்பராக. எங்கேயாவது போனோம்னா பெட்ரோல் பங்க் அந்த மாதிரிலாம் போனோம்னா காருக்குள்ளேயே படுத்துங்கலாம். இதை ப்ரெஸ் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக இது லாக் ஆகிடுது. எப்படி இருக்கு இந்த கார்? இதை சார்ஜ் பண்ணலாம் ஒன் டைம். வாட் இஸ் தட்? இட் டிரைவ்ஸ் அரவுண்ட் 480 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. சன்ரூஃப், ஹவு இஸ் இட் ஒர்க்கிங்? ஓ இதானே, சிம்பிள் பட்டனாக இருக்குது. Wow. Thank you. You're from where? Stop this one. No need to stop. Just leave it. Because this showroom. Automatically it will stop. No, you use the key to lock. No, without key, I can know how to stop. You just press the stop button. இதான் இந்த ஷோரூமில் ஒருத்தவங்க வந்து பேசுகிறதுக்காண்டி சேல்ஸ்மேன், பியூர் வாட்டர் ட்ரிங்கிங். ஸோ யூ கேன் ஆஸ்க் மெனி கொஸ்டின்ஸ். ஷோரூம் வரும்போது பசங்க விளாட்றதுக்கு, சேல்ஸ் உட்காந்து பேசுகிறதுக்கு, பியூர் வாட்டர் இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் வந்து இங்கே ரைஸ் பண்ணி காரை சேஃப்டியாக வாங்குறதுக்கு அருமையான ஒரு ஷோரூம் லொக்கேஷன் வந்து வச்சுருக்காங்க. மசாஜர் சீட் வேறு வச்சுருக்காங்க நீங்கள் இங்கே வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஸோ இது மாதிரி வைக்கும்போது நம்ம எக்ஸ்பென்சிவான கார் வாங்கும்போது we can considerல. ஜேசி ஜாக் கார்ஸ் இங்கே போயிட்டு இந்த பிவைடியோட காரை உங்களுக்கு காட்டினதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஷோரூம்குள்ளே போகும்போதே ஒரு கார் வாங்கணும்னு நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும். பார்த்துருக்கீங்களா? கார் வாங்குறது எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம், என்ஜாய் பண்ணணும். அந்த கார் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா டாக்குமெண்டேஷன். சிங்கப்பூர் மட்டும் இல்லை, உலகத்தில் நீங்கள் எங்கே கார் வாங்கினாலும் சரி, என்ன இது பண்ணினா டாக்குமெண்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ அந்த டைம் எடுக்கும்போது நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அந்த ஜாக் கார்ஸ் அவங்களோட சேல்ஸ்மேன்ட்ட உட்காந்து பேசுகிறது, ரிலாக்ஸ் பண்ணுறது. குழந்தைங்க வந்தால் கூட குழந்தைங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அழகான ரிலாக்ஸேஷன் சென்டர், அவங்களுக்கு ஒரு ப்ளே ஏரியா மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. மசாஜ் இருக்குது. நம்மளுக்கு வலிச்சதுன்னா கூட ஓ எனக்கு வலிக்குதுடா அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ண டக்குன்னு சைன் பண்ணிட்டு வந்துட்டோம்னா நம்ம அந்த காரை வாங்கும்போது என்னென்ன நம்ம ஒரு காருக்கு பண்ணணும். ஒரு கார் வாங்கணும்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம நார்மலாக நினைப்போம் ஒரு 20% நம்மளோட வாட் இஸ் இட் மந்த்லி இன்கம்லேருந்து இதை பே பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வி ஆர் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் கார் வாங்குவோம். சம்டைம் நம்மளை சம்பாதிக்கிறதோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த காஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் யோசிக்கணும். டாக்குமெண்டேஷன்ஸ் இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓகே இந்த கார் வந்து லீகலாக எப்படி நம்ம கையில் வருது அப்படிங்கிற டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் பண்ணுறதுக்கு அங்கே இருக்க அந்த ஃபியூச்சர்ஸ், அந்த ஆம்பியன்ஸ், ஜாக் கார்ஸில் இருக்க ஆம்பியன்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்காக தான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நான் இங்கே போய் உங்ககிட்ட காட்டணும் அப்படிங்கிறது ஆசைப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நாளாக என்னன்னு கேட்டிங்கன்னா வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த வேர்ல்டு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. வி நீட் டு சேஞ்ச் ஃபார் ஈவி அப்படிங்கிறது இப்போதைக்கு மாறிட்டு வந்திருக்கு. இதில் ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா ஐ என்ஜாய் த ஷோரூம். அந்த ஷோரூம் போயிருக்கேன், என்ஜாய் பண்ணியிருக்கேன். அங்கே ஏகப்பட்ட கார்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ யூ கோ ரிலாக்ஸ். இந்த மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட ஷோரூம்ஸ் இருக்கலாம். வருங்காலத்தில் நானும் போய் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். அப்போ நீங்கள் ஸ்பெக்கப் படிங்க, டாக்குமெண்டேஷன்ஸ் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, லீகலாக எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்போ லீகலாக பண்ணுறதுக்கு யூ ஹாவ் அ இனஃப் ஸ்பேஸ் தேர்.
அதை நீங்கள் ஒரு கார் சேல்ஸ்மேன்ட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். டிஸ்கஸ் பண்ணி வாங்குறதுக்கு இந்த ஷோரூம் எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ். நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட கமெண்ட்ஸை கொஞ்சம் அதிகமாக போடுங்க. நன்றி.